ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னா நோம்பு கஞ்சி ரெசிபி தாங்க இது. ஸோ என்னுடைய சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் நான் நோம்பு கஞ்சி செய்கிறது, அதுவும் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ எப்படி இதை ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நார்மலாக ஒரு குக்கரை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பு ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது 3 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்ம ரெடி பண்ணலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். ஸோ இதில் ஒரு பட்டை 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 2 பட்டை சேர்த்து இதோட கொஞ்சமாக வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வெங்காயம் போதும், ஏன்னா ரொம்ப கஞ்சியில் ரொம்ப குப்பையாக இருந்தால் எடுத்து குடிக்க மாட்டாங்க அதிகமாக. ஸோ அதனால் நீங்கள் சும்மா கொஞ்சமாக பேருக்கு போட்டுக்கோங்க. ஸோ ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க, ஒரு 2-3 பச்சை மிளகாய், அதோட ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 1 போடுங்க போதும். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பாதி போட்டாலே போதும். ஸோ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் இது வெந்தயம், அதோட ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம போட்டாச்சு. பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இதோட கொஞ்சமாக நம்ம புதினா மல்லி சேர்த்துக்கலாம். புதினா, மல்லி, கருவேப்பிலை இது 3த்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் காரத்துக்காக நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம ஊற வச்சு, அதாவது 1 கப் அளவுக்கு பச்சரிசியும், அதில் பாதி கப் அளவுக்கு நீங்கள் எந்த கப்பில் அரிசி சேர்த்திங்களோ அந்த கப்பில் கொஞ்சமாக பாசிப்பருப்பும் எடுத்துக்கலாம். அதை கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊறணும் அவசியம் இல்லை. அதுக்கேற்ற அளவு, இப்போ 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி, அந்த அளவில் குவான்டிட்டியில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ பச்சரிசி 1 கப் எடுத்திங்கன்னா அதே கப்பில் பாதி கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் விசில் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ வாங்க இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி இழுத்து நல்லா சாப்பாடெலாம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. ஸோ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க, நல்லா குழச்சி விட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கூழ் மாதிரி அப்படியே கரைஞ்சிடணும். இதை பாருங்கள், அரிசி அங்கங்கே கறக்கும், ஆனால் நல்லா கொதிக்கும் போது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய நோம்பு கஞ்சி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். ஸோ 10 நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரெடி பண்ணிடலாம். அதோட கடைசியாக நீங்கள் தேங்காய் பால் ஒரு கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய நோம்பு கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு இப்போ நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளுடைய நோம்பு கஞ்சி நம்ம எப்போ வேணும்னாலும் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணி நம்ம செய்யலாம். ஸோ இது நீங்கள் காலை டிஃபனாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நான் இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நம்ம ரமலான் மாதத்தில் கிடைக்கிற நோம்பு கஞ்சி மாதிரியே சேம் கலர், குவான்டிட்டி எல்லாமே அதில் தான் இருக்குது. எண்ணெய் அதில் கொத்துக்கறி போடுவாங்க. நீங்கள் அது ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது வெஜிடேரியன் அறக்கிறவங்க கூட ஈஸியாக குடிக்கலாம். ஏன்னா நீங்கள் நான்வெஜ் சேர்க்காமல் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதோட நம்மளுடைய நோம்பு கஞ்சி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.